ஹலோ பப்பாளிஸ், ஒரு சூப்பரான பச்சை பயிறு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அடுத்து நான் பச்சை பருப்பை நல்லா வேக வச்சு கொஞ்சமாக அதில் போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தக்காளி போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து ரசத்துக்கு தேவையான ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, பச்சை பயிறு தனியாக நான் தண்ணியை இருத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் 1-2 அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, சின்ன சைஸ் பச்சை மிளகா, அடுத்து ஒரு 4-6 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா நம்ம கடைசியாக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் போடுறேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப உரப்பாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு மிளகா பொரிய விட்டு கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை, அந்த ரச பேஸ்ட்டையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிறதி வதக்கிக்கலாம். நம்ம இருத்து வச்சுருக்க பச்சை பருப்பை நான் லைட்டாக வெங்காயம் போட்டு தாளித்து அதை தனியாக வச்சுருக்கேன். அது இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, நான் புளி தண்ணி மட்டும்தான் ஊற்றுறேன். புளி நான் எடுத்துகிட்டு கரைச்சிட்டு புளி திப்பி எடுத்துகிட்டு வெறும் புளி தண்ணி, வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி கரைச்சி, அவ்வளோதான். இப்போ நல்லா அதை முறக்கட்டை, அதாவது அந்த தண்ணி சூடேறணும். இப்போ நம்ம ஊற்றிருக்க புளி தண்ணி சூடேறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பச்சை பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி கொஞ்சமாக பருப்பையும் போட்டு நல்லா அதை போட்டு நல்லா முறக்கட்டி வைக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா முறக்கட்டி வந்துடுச்சு. இப்போ சின்ன சைஸு ஒரு பிஞ்ச் வெல்லம் போட்டு நம்ம முறக்கட்டி வந்தோடனே உப்பு போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி மல்லி போட்டு மூடி வச்சிடணும். ரசம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.